எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவை எண்ணெயில் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் 3 வெங்காயம், கொஞ்சம் புதினா, 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் இஞ்சி, பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் புதினா இதெல்லாம் ஃப்ளேவருக்காக போட்டு மிக்சியில் அரைச்சி இந்த வெங்காயம் பச்சை வாசம் போக நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 3 தக்காளி பழம் அதையும் எடுத்து நல்லா இதோடைய வதக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2 கரண்டி தயிர் அதையும் விட்டு நல்லா இதோடைய வதக்கணும். ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் இதனோட சேர்த்து அதையும் நல்லா நம்ம மசாலாவோட வதக்கணும். அதுக்கப்புறம் குக்கரை தந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சிக்கன் வெந்திருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். ஏற்கனவே பாஸ்மதி அரிசியை 2 கப் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி தேவை. அதனால் 4 டம்ளர் தண்ணி வச்சு அதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை பாஸ்மதி அரிசியை அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் தண்ணியும் அரிசியும் பூத்து வர நேரத்தில் எலுமிச்சை சாறை கொஞ்சம் புழிஞ்சு குக்கரை மூடி ஒரு 15 நிமிஷம் நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண தவாவில் டம் போட்டு வைக்கணும். இப்போ உதிரியான சிக்கன் பிரியாணி பல நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதை நல்லா டம்மை உடச்சி அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.